இந்த மாதிரி குளம்லாம் இருக்காங்க. இப்போ ஊருக்குள்ளே குளம் இருக்குது, தண்ணி இருக்கா? நம்ம நாட்டுக்கு முக்கியமான விஷயம் தண்ணி. அந்த தண்ணிக்கு இதை பாருங்கள், இங்கே புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா பள்ளத்து விடுதி. இந்த குளத்தில் தண்ணி வத்துறதே இல்லை. இதுங்க அதிகமாக இடையில தூர் வாரிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாருமே குளத்தை சுத்தப்படுத்தி தண்ணியை மட்டும் சேமிப்பு பண்ணால் எப்படி இருக்கும் நம்ம நாடு? நினச்சி பாருங்கள், நம்ம நாட்டோட வளர்ச்சி என்ன இருக்கும்? இந்த பக்கத்தில் இருக்கிற கேணிக்கு போருக்கெல்லாம் தண்ணி இறங்கும். இந்த தண்ணியை சேமிப்பு பண்ணணுமே, அதுதானே முக்கியம். இந்த மாதத்தில் இந்த குளத்தில் இவ்வளோ தண்ணி கிடக்கு பார்த்தீங்களா? தண்ணி மட்டும் இல்லை, இந்த குளத்தில் பெரிய பெரிய மீனும் கிடக்கு. ஏலம் எடுத்துருக்காங்க. போன ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சாங்க. அதுதான் நான் உங்களுக்கு போட்டு கூட காமிச்சேன் போன ஞாயிற்றுக்கிழமை. இதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இது நம்ம ஊரில் ஒரு ஆள் செய்கிறது, நம்ம கிராமத்தில் முடிவெடுத்து. ஏன்னா இதெல்லாம் கவர்மெண்டெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது. முயற்சி பண்ணணும். நிறைய இளைஞர்கள்லாம் நிறைய இதிலெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ யூடியூப்லலாம் எல்லாம் இப்படி தண்ணி இருந்துச்சுனாங்க நமக்கு பஞ்சமே வராதுங்க. யாரும் கை எதிர்பார்க்க வேண்டாம். ஏதாச்சும் ஒரு விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம நாட்டில். அதனால நம்ம எந்த ஊராக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லா குளத்தையும் சுத்தப்படுத்துங்க. அந்த தண்ணியை எப்படி சேமிப்பு பண்ணலாம்னு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இதில் அரசியல்வாதிகளை நம்பாதீங்க. நம்ம நாடு அரசியல்வாதி அவன் பிள்ளை அவன் முன்னாடி நல்லா இருக்கதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வச்சு மக்களுக்கு யாரும் பார்க்கல. எந்த அரசியல்வாதியும் நீ நம்மளை ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இது நம்ம ஊரில் ஒரு கிராமத்துலேயும் ஒரு பஞ்சாயத்து இருக்கும். அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார். அவங்க தான் இதுக்கு முடிவெடுத்து நல்லா அவங்களாலும் மக்களுக்கு வேண்டி கொஞ்சம் நம்ம ஊர் நல்லாயிருக்கும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்குங்க. தண்ணியை பார்த்தாலே இவ்வளோ ஆசை. இன்னொரு 20 வருஷத்தில் இந்த தண்ணி கிடைக்குதா என்னன்னு தெரியல நமக்கு. வரப்போகிற தலைமுறை என்ன பண்ண போகிறாங்களோ.